அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல மொறுமொறுண்டு கிறிஸ்பியான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு எள்ளு பிஸ்கெட் தான். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, குறைந்த இன்க்ரீடியன்ட்ஸை வைத்தே செய்திடலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். 150 கிராம் கோதுமை மா, 100 கிராம் சீனி, 4 முட்டை, 50 கிராம் எள்ளு, கொஞ்சமாக உப்பு, வெனிலா எசன்ஸ் அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ். இதை வைத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். அதில் முட்டையை இதே மாதிரி உடைச்சிட்டு ஒவ்வொன்றாக சேர்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் சின்ன சைஸ் முட்டை எடுத்ததால் 4 முட்டை எடுத்திருக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ் முட்டை எடுத்தால் 3 முட்டையே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் 100 கிராம் சீனியை இதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். பவுடர் பண்ணாமல் சேர்த்தோம்னு சொன்னால் இதை நல்லா கலந்து எடுக்கிறது கொஞ்சம் நேரமாகும். இதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னு சொன்னால் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பீட்டர் வைத்து இதே மாதிரி நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுப்போம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளவுக்கு பீட் பண்ணி எடுக்கமோ அதுக்கு ஏற்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி தான் ஒரு 10 நிமிடத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம இதில் கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கொள்ளலாம். நான் 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அதை 2 தடவை சலிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சலித்து வைத்திருந்தேன், அதால் அப்படியோ சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு கரண்டியை வைத்து எல்லாவற்றையுமே இந்த மாதிரி கலந்தெடுப்போம். இந்த பிஸ்கட் செய்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் எடுத்து வைத்தோம்னு சொன்னால் குயிக்காக இதை செய்தெடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாவற்றையுமே கலந்து எடுக்கணும். இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குன்னு சொன்னால் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருந்துக்கு இந்த மாதிரி தூக்கி காட்டும் போது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு பிறகு இதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி எடுப்போம். இப்போ உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லாட்டி உப்பு எல்லாம் வருகின்ற பேக்கில் கூட நீங்கள் செய்து எடுக்கலாம். இந்த பேக்கில் தொங்கல் முக்கோண ஷேப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இது செய்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த பைப்பிங் பேக்கில் பாதி அளவுக்கு இதை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுறலாம். இப்போ நீங்கள் இதை மூடிட்டு இந்த பைப்பிங் பேக்கில் தொங்கலில் வருகின்ற இந்த கூரில் சின்னதாக கட் போட்டு கொள்ளுங்க. இப்போ இதில் சின்னதாக கட் போட்டுட்டு இதை நம்ம செய்து எடுத்துடலாம். இதற்காக ஏற்கனவே பேக்கிங் ட்ரேயில் ஆயில் போட்டு வைத்திருக்கிறேன். இதில் இந்த மாதிரி நான் செய்கிற பிஸ்கெட் ஷேப்புக்கு ஏற்ப நான் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைத்துக்கொள்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இருந்துக்குன்னு சொன்னால் நீங்கள் இதற்கு மேலால் பேக்கிங் ட்ரேக்கு மேலால் பேக்கிங் பேப்பரை போட்டுட்டு இதே மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கு பேக்கிங் பேப்பர் என்கிட்ட முடிஞ்சு அதால் நான் ட்ரேயிலேயே செய்து காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட பிஸ்கெட் ஷேப்புக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு நீங்கள் சின்னதாக செய்து எடுத்தீங்கன்னா அது சின்னவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டாக இருக்கும். அதால் நான் இன்றைக்கு இந்த மாதிரி தான் செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ இதற்கு மேலால் வெள்ளை எள்ளை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எள்ளு சேர்த்தா இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை எல்லாவற்றையுமே இந்த மாதிரி செய்ததுக்கு பிறகு ஓவனில் 180 பாகை செல்சியஸுக்கு ஒரு 10 நிமிடம் வைத்து எடுத்தேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பிஸ்கட் நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு மேலே எல்லோ கலர்லேயும் கீழே ப்ரௌன் கலர்லேயும் நல்லாவே பார்க்குறதுக்குமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப முறுமுறுப்பாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ஒரு முறை செய்து வைத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப செய்து எடுக்கக்கூடிய மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும், நல்ல ஒரு கலராக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒன்று நான் உடைச்சி காட்டுறேன்னு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இது நமக்கு கிடைக்கும். நான் சொல்லிக்கிற இந்த அளவுகளை பயன்படுத்தி ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த முயற்சிக்கான பிரதிபலன் உங்கள் அன்பின் வெளிப்பாடு. சேர்ந்து பயணிப்போம், ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ. மீண்டும் ஒரு முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம்.